ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். யூகேல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப மோசமாக இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை பெய்யும், இல்லைன்னா டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ வெளியிலேயே எங்கேயுமே போக முடியாத மாதிரி இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஹாலிடேன்னு சொல்லி 4 டேஸ் கண்டினியூஸாக லீவ் கிடச்சிது. ஸோ அதனால் மேன்செஸ்டர் ட்ரிப் வந்தோம், 4 டேஸ் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபோர்ட் சென்டர். இது வந்து மேன்செஸ்டர்லேருந்து கொஞ்சம் நியர்பையாகவே இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் மால். நம்ம நார்மல் இது மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்து கொஞ்சம் தீமே கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வாங்க உள்ள பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா மால் ரொம்பவே கிராண்டாக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பழைய காலத்து இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே நிறைய இடத்துல டிராயிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளெல்லாம் அது ஒரு கோட்டைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரோலெக்ஸ் ஷோரூம் இருக்குது. ஸோ சும்மா போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 10 lakhs மினிமம். நார்மலாக இருக்க வாட்ச் அதுவே 10 lakhs. ஸோ நல்லா இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 lakhs சம்திங் வருது நம்ம ஏஎன்ஆருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வாசிக்குது. நீ அந்த கீஸ் மூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நல்ல நைஸ் மியூசிக்கு. அது ஏதோ ஆட்டோமேட்டிக் இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் ஓல்டு டைப்பாக இருந்தது. பட் வந்து நல்ல நைஸ் மியூசிக் அழகாக ப்ளே ஆகிட்டு நல்ல லவுடாகவே இருந்தது ஆக்சுவலாக. ஸோ வாங்க நம்ம மற்ற இது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய வந்து வேர்ல்டு ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது அப்படின்னாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரியில் உள்ள ஃபுட்டும் கிடைக்கும் அங்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஸோ
வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் கோர்ட் ஸ்டார்ட் ஆகுது. சைனா டவுனுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சைனா ஊர்ல எப்படி இருக்குமோ, அதே மாரி ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப்பு, ஸோ போற இடங்கள், அந்த பில்டிங்ஸு எல்லாமே அந்த சைனா ஃபீல் குடுக்குற மாரியே பண்ணியிருக்காங்க உள்ள. ஸோ இதே மாரி ஒவ்வொரு கண்ட்ரியோடதும் உள்ளுக்குள்ள போக போக கொஞ்சம் சைனா இருக்கு. ஸோ அதே மாரி தாய்லாந்து, கொரியா, ஸோ அதே மாரி யூரோப்பு, ஸோ யூரோப்பியன் ஸ்டைலு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மல் அதர் ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே உள்ளுக்குள்ள போனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நீங்க அப்படியே உள்ள பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு தெரியும். அது அங்க உள்ள ஆதென்டிக் ஃபுட் என்னவோ அந்த ஃபுட் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் டைப் எல்லா ஃபுட்டுமே இங்க கிடைச்சது. ஸோ எல்லாருமே இங்க வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு சென்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உட்கார்ந்து சாப்பிடுற மாரி ஒரு பெரிய இடம் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தியேட்டர் மாரி ஸ்டைல்ல மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு, அப்படியே ஒரு கிளவுட் மாரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா லைட்டிங்ஸ்லயே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஈவன் தோ நாங்க இது பகல் தான், உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த டார்க் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி, ஃபுல்லா லைட்டிங்ஸ்லயே வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை மாரியே பண்ணியிருப்பாங்க. சிலதெல்லாம் ஆட்டோ நம்ம ஊர் ஸ்டைல்ல ஆட்டோ, இந்த வண்டியெல்லாம் ஆல்டர் பண்ணி அதில உட்காந்து சாப்பிடுற மாரி, ஸோ அந்த மாரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாய் ஷாப்பு. ஸோ நம்ம ஊர் மாரி இல்லாம எப்படின்னா, டாய்ஸுக்கு தேவையான அவ்வளவு ஒரு ஒரு பொம்மைக்கு தேவையான அதுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கு என்னென்னலாம் போட்டு அழகு பார்க்கலாமோ எல்லாம். அதுக்கப்புறம் பொம்மைக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பொம்மையோட வெறும் கவர் மட்டும் தான் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் அங்கேயே போய் உங்களுக்கு அந்த பஞ்செல்லாம் ஃபில் பண்ணி, அந்த மிஷின்ல உங்க முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, அதுக்கு அது அத அழகுபடுத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளவும் அங்க கிடைக்கும்.